அப்புறம் என்ன நாளைக்கு 2 விக்கெட்டா? ஹாய் விஷ்ணு ப்ரோ. ஆமா ப்ரோ. என்னங்க போட்டிங் தான். ராணவ் பேட் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாருன்னு போட்டிருக்காங்க. எப்ப பண்ணாரு? ஆணவ ஒரு என்ன சொல்றது, ஆனா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு தாத்தா. ஆணவ என்னென்னமோ பண்றாரு. இது பேட் வேர்ட் யூஸ் இல்லங்க பண்றதுதான் இங்க இப்ப இங்க பிரச்சனை. நம்மளோட இதுல பாருங்க, சாட்ல போட்டிருக்காங்க. அப்படியா? அம்முன்றவங்க போட்டிருக்காங்க, ராணவ் இஸ் யூஸ் சம் பேட் வேர்ட் டு வர்ஷினி. தே ஹவ் நாட் டெலிகாஸ்ட். ராணுவம் ஆமா யூஸ் சார், பண்றாரு. வசந்த் ஏதோ சொல்லிட்டான் போல ராணுவோட இருக்கு சார். அவன் ஆதரவாளர்களும் யூஸ் பண்றாங்க அந்த பேட் வேர்ட்ஸ. என்ன சொல்லுங்களேன், எது தலைவரே? என்ன பேட் வேர்ட் யூஸ் பண்ணாரு? அது அவங்கள எபிசோட் பார்க்கல, நான் பார்க்கல. நான் 2 மியூட்ல நாளா போட்டாங்க பார்க்கல. தாத்தா. ஆ மியூட் டீப் மியூட். போட்டாங்களா? ஆமா. அப்ப தலைவன் ஏதாவது செம்மையா ஏதாவது செஞ்சிருக்கான் வர்ஷினி போல. ஒண்ணுமே சொல்லலையே. கேட்க மாட்டாங்க. தெரியும், இப்பதானே வருது நியூஸ். இல்ல தாத்தா, நமக்கு இது காட்டல. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் போய் ராயனை போய் ஏதோ சொல்லி வம்பிழுத்திருக்கான். அங்க வந்து முடிச்சு உட்கார வச்சு ராயனும் ஜாக்லினும் மொத்தமா போட்டு உடைச்சு அவனை சாரி கேட்க வச்சு எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? ஒன்னா அந்த அவங்க 10 நிமிஷம் தான் நமக்கு அதை அவர் வந்து காட்டியிருக்காங்க. தானா போல. விஷ்ணு அவர் மேட்டர்ல, விஷால் அவர் மேட்டர்ல இழுத்து கூட்டு போயிட்டாரு. அவர் இஸ்ன்னு போனாரு. வெளில கூட்டு போயிட்டு ஒரு ஆடு சிக்கிச்சு கூட்டு வந்திருக்கிறேன், அங்கேயும் போய் வச்சு செய்யறாங்க. பாவம். இல்ல எனக்கு அந்த இடத்துல விஷால் வந்து டபுள் கேம் விளையாண்ட மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இங்க ஒரு மாதிரி விளையாண்டான், வெளில போயிட்டு வேற மாதிரி விளையாண்டான். தலைவரே ஏங்க எப்பவுமே அப்படித்தானே விளையாடுறாரு. டபுள் கேம் தான் தலைவர் ஆடிட்டு இருக்கான். இமாது எப்பவுமே அப்படிதான் விளையாடுறாரு. இமாது நீங்க என்னைக்கு அவன் ஒரே கேம் ஆடினா? ஆமா எக்ஸாக்ட்லி. அவன் இங்கேயும் நான் நல்ல பேர் வெளியில போய் வாங்கணும், அங்கேயும் தொடர்பு நான் நல்ல பேர் வச்சுப்பேன்ட்டு 2 வாங்கணும். பேர் சொன்னான். அதுக்கு வச்சுங்களா அவனை ஆமா கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. அருணுக்கு டப்புன்னுச்சே, விஷ்ணு ப்ரோ என் பேரை சொல்லியாடா அவன் அப்படின்னு. சாம்பல் ஸ்பீக்கர் செட்டப் பண்ணுங்க சாம்பல். அருணுக்குலாம் அந்த வீட்டு கேட்டு தாண்டோனே கட் ஆயிடும். தனுஷ் பேசுங்க. விஷ்ணு ப்ரோ. சொல்லுங்க ஹாய் விஷ்ணு ப்ரோ. கேட்க. விஷ்ணு ப்ரோ, ஹலோ. எனக்கு இந்த கேம்ல கேக்குதா ப்ரோ? கேக்குது. இந்த கோவா கேங்னு ஆமா. ஒண்ணு, அத பத்தி நீங்க என்ன கோவா நினைக்கிறீங்க? கேங்க இவனுங்க கோவா கேங்க மண்டையில கொட்டி எல்லாம் தனித்தனி ஆடுங்கடா. ஒன்னா சேர்ந்து, அதாவது இவனுங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரோட கேமும் ஸ்பாயில் பண்றாங்க. ஆனா அதுல 2 பேர் வந்து தெளிவா இருக்காங்க. அந்த ஜாக்கும் ராயனும் தெளிவா இருக்காங்க, ஜெஃப்ரியும் தெளிவா இருக்கான். அதுல போய் கோவா கேங்ல போய் மாட்டினது சவுண்டு. அதனால அதுக்கு அந்த அளவுக்கு புத்தி வேலை செய்யலையான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே யூஸ் பண்றாங்கன்னு தெரியாமே அந்த கேங்குள்ள இருக்கா அப்படி. ஏங்க இன்னைக்கு ரஞ்சித் கூட அவங்க பேசுறது நீங்க கவனிக்கலையா? ஜாக் வந்து உட்கார சொன்ன போது ப்ளீஸ் 2 மினிட்ஸ் நாங்க பேசணும்னு சொன்னதெல்லாம் கவனிக்கலையா? அது எல்லாம் 4 பேருக்கும் தெரியுது, ஏதோ காரணத்துக்காக ஒட்டிட்டு இருக்காங்க. இல்ல அந்த பாயிண்ட் ஒன்னு சொன்னா அப்படி இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சில விஷயங்கள் வந்து ஓவர்லாப் பண்ணுதுன்னு சொல்றாங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த கேம்ல இருந்து கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணுதுன்னு சொல்றாங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் மாட்டிக்கிட்ட அப்படி. தம்பி பேர் என்ன? கோவா. கோனா போயிட்டு வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. விடுங்க. நான் கோவா கேங்கல்ல ஒண்ணு இல்ல, எல்லாம் கழிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்களா வேற லெவல்ல டீகோட் பண்றாரு தாத்தா சார். கோனா போ, வானா கம். தலைவரே நீ காலைல ஒரு சாங் போட்டாங்களா, அது டீகோட் பண்ணீங்களா இல்லையா? பண்ணி நான் சொல்லிட்டேன். 2 டிக்கெட். நானும் சார் ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த காதல் பிசாசு ஞாபகம் இருக்கா? அது நான் ரிவ்யூல சொல்றப்போ உங்களுக்கு தான் நினைச்சிட்டேன். காலைல தான் பாடினேன் அந்த பாட்டை உங்களுக்கு. நீங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்க. இல்ல அதான் பிக் பாஸ்ல சொன்னேன், 2 பேர் போனா பரவாயில்லை, அனுப்பிச்சு வைங்க. ஒரு காதல் பிசாசியும் ஒரு குட்டி பிசாசியும். குட்டி பிசாசி, நீ காதல் பிசாசி. அஞ்சலி வந்திருக்காங்க, பேசுங்க. Hello. So nice to see a lot of my favorite people here. Imad, Suresh ji, GS வந்து ஞானா, and I know Vishnu comes here அப்பப்போ வருவாங்க, but I never get a chance to see him. Hi Vishnu, how are you doing now? I'm fine. How are you? Sorry da, last year நான் உனக்கு பிடிக்கவே இல்லை, but show முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு I saw some of your interviews and all, and I was like, what is this fellow? உள்ள போய் ஒரு மாதிரி பண்றான், வெளியே he seems such a sweet hearted. எனக்கு தோணுச்சு என்ன பண்றது, உள்ள போய் நான் சர்வே பண்ணலைங்க. நான் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக போனேன்.
அந்த வாய்ப்பை வந்து நான் வந்து அப்படி மிஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சுச்சு. அதை என்னை விட ஒரு ஃபுல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 5 இயர்ஸ் கழிச்சு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஸோ ஐ வாண்ட் டு யூட்டிலைஸ் அது கரெக்டாக அந்த ஃபுல் டேஸ் நான் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணி போனது. அது நான் கேம் நான் மாற்றி மாற்றி ஆடி இருப்பேன். அங்கே உள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றது புரியும், நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். வெளியில இருந்து மேபி உங்களுக்கு என்ன இப்படி என்ன கேம் ஆடுறாருன்னு உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். பிகாஸ் எங்க சீசன்ல இருந்தது கொஞ்சம் டஃப்பான பிளேயர்ஸ். ஓகேயா? ஸோ அவங்கள நீங்க ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களை ஈஸியா எவிட் பண்ணிடுவாங்க. யூ ஹவ் டு பி வெரி ஸ்மார்ட். ஓகேங்களா? பயங்கரமான ஸ்மார்ட்னஸோட விளையாண்டா மட்டும்தான் யூ கேன் சர்வைவ். இல்லைன்னா உங்களால அந்த அட்டாக்லாம் நீங்க 7-8 பேர் வந்து ஒரு டைம்ல அட்டாக் பண்ணும்போது நீங்க அதை சர்வே பண்ணி வர்றதுன்றது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு மொமெண்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் ஒரு கேம் விளையாண்டேன். அது எனக்கு கை கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். Good. Yeah, it took you all the way to the finals and all that. ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களை. அதுக்கப்புறம் எனக்கு சூப்பரா அதுக்கப்புறம் பிரதீப்லாம் வெளியே போயிட்டு பிறகு there were certain weeks which I really was அதுதான் like லைக் இப்போ okay. பிரதீப் பாத்தீங்களா? பிரதீப் வந்து இஸ் a வெரி குட் பிளேயர். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபைட் பண்ணுவான், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சாணக்கியத்தனம்னு ஒண்ணு இருக்கணும். பிகாஸ் அப்படி இல்லாதனால அந்த வாய்ப்பு ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? Right. அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நான் இருந்திருந்தேன். அந்த சுச்சுவேஷனை கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன், அந்த சுச்சுவேஷனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன். நான் சாரி கேட்டு ஐ வுட் ஹவ் டேக்கன் a பேக் ஸ்டெப். ஓகேங்களா? நான் கண்டிப்பா 2 ஸ்டெப் பேக்ல வந்து நான் அகைன் ஐ வுட் ஹவ் பிளேட் த கேம். ஓகேங்களா? Right. ஸோ பிகாஸ் என்னோட ஏன்னா வீட்டுல வந்து பாசமா சில பேர் இருப்பாங்க. உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, வீக்கெண்ட்ல வந்து போட்டு கொடுப்பாங்க. அந்த Right. மாஸ்க் போட்டு நம்ம முன்னாடி பேசுறவங்கள நம்மள ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓ, இவங்க எல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஆடுறாங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? அது பண்ணாம நீங்க போய் டைரக்டா நீங்க போய் போயிட்டீங்கன்னா விஷ்ணு முடிஞ்சிச்சு. நம்மள எல்லாரும் தான் வச்சு மாஸ்க் போட்டு வருவாங்க. இதுல என்ன தனியா ஐடென்டிஃபை பண்ணணும்? இல்ல தலைவரே, இப்போ பிரதீப் அது எதிர்பார்த்திருக்க மாட்டான். அந்த வீக்கெண்ட்ல இல்ல, அவ்வளவு பெரிய பிரதீப் எதிர்பார்க்கல. இல்ல, நீங்களும் தானே ரெட் கார்டு கொடுத்தீங்க. சோ நீங்களும் நான் ரெட் எதிர்பார்க்கல. கார்டு கொடுக்கறது அதான் விஷயம். தலைவரே, நான் ரெட் கார்டு கொடுத்தா நான் எதுவுமே நான் அது வந்து கரெக்டோ இது அதை பத்தி நான் பேசவே வரல. நான் என்ன சொன்னா, சுச்சுவேஷன் வரும். ஓகேங்களா? அந்த ரெட் கார்டு கொடுக்கறது நாங்களா இருக்கட்டும், அந்த ரெட் கார்டுக்கு போச்சு தெரியுமா, அந்த அந்த கன்ஃபூஷன் ரூம் வரைக்கும் போச்சுல, நான் அந்த அந்த லெவல் வரைக்குமே நான் விட்டுருக்க மாட்டேன். ஓகேங்களா? அதுதான் என்னோட இது. நான் இங்கேயே நான் சார்ட் அவுட் பண்ணிருப்பேன். அதை நான் கால் லெவல் இருக்கணும், மன்னிப்பு கேட்கணும், அது தெரிஞ்சாதானங்க பண்ண முடியும். கூல் சுரேஷ் அது தெரியும். வச்சாரு. நீங்க எல்லாம் வந்து அந்த நாள் கொடி தூக்கிட்டாங்க இல்ல விஷ்ணு, அவருக்கு தெரியாது இல்ல, அந்த அந்த கையில கட்டிட்டு என்னவோ பண்ணாங்களே. அதுதான் கரெக்ட். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? பட் எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கும் அந்த ஃபுல் ஸ்டோரி தெரியலையோ, அப்படி இத்தனை பொண்ணுங்கள். பிகாஸ் நம்ம கேர்ள்ஸ் மேட்டர் எனக்கு தெரியாது. பிகாஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். தெரியாத ஒரு இதுல நம்ம சைலண்டா இருக்கும். பிகாஸ் அது ஏன்னா கேர்ள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அன்லெஸ் அன்டில் இஃப் யூ நோ த கம்ப்ளீட் ஸ்டோரி யூ கேன் டாக், யூ கேன் டிஃபெண்ட். ஓகே, டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ தெரியாத போது நம்ம கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கணும்ல. அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்னொரு கார்டு வந்துடும். பட் லெட்ஸ் நாட் டாக் அபௌட் தட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் தட். பட் வெளிய வந்த பிறகு உங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு எப்படி இருந்துச்சு? அது நான் சொல்லிட்டேன். பிகாஸ் என்னன்னா, எனக்கு ஒண்ணு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நான் அதை அங்கேயே யோசிக்கல. அந்த மொமெண்டம்ல நான் யோசிக்கல. அது ரொம்ப ஒரு ஒரு க்ளோசர், எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தர் போயிட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த மொமெண்டம்ல ஓகே, தப்பா சரியா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். வெளியில வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிக்கும் போது, ஒருத்தர் வாய்ப்பு நம்ம போய் அதுக்கு ஒரு ரீசனா இருந்துட்டோமேன்றது எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருந்துச்சு. ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் எனக்கு எத்தனை வருஷம் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி தான் அவனுக்கும் இருந்திருக்கும். ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணியிருப்பா. அப்படி லைஃப்ல எங்கேயாவது ஒரு பொசிஷன்ல மேபி அந்த 50 lakhs அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம். அவனுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு பிளான்ஸ் இருந்திருக்கும்ல. அது நம்ம கெடுத்துட்டோமேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங், அந்த ஒரு கில்ட் ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. அது என்னடா இது, அது நம்மளுக்கு ஒரு ரீசனா ஆயிட்டோமேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதுக்கு நம்ம மன்னிப்பு மட்டும் தான் கேட்க முடியும். ஸோ அது நம்ம கேட்டாச்சு. No worries. Thank you, Vishnu. I don't want to drag it out. Thanks a lot. Yeah, that's very kind of you.
Very kind தேங்க்யூ. of you to talk about. But எனக்கு குரூப்ல ஆ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு ஆக்சுவலி. ப்ளீஸ். ஸோ ஆ இமாத், சுரேஷ் ஜி, நீங்க எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ரஞ்சித் சார் வந்து இப்போ கேப்டனா இருக்காரு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஐ வில் சே சம்திங். எனக்கு வந்து ஐ ஹேட் தட் மேன். எனக்கு அவ்வளோலாம் எனக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட் இந்த ஷோல மட்டும் வச்சு சொல்றாங்க. எனக்கு அவர் அவுட் சைட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. But whatever I've seen him in the 6 weeks from week 1, he's just been என்ன சொல்றது 10 மாஸ்க்ஸ் போட்டுன்னு விளையாடுற ஒரு மனுஷன் மாதிரி மாஸ்க் மட்டும் இல்ல, தெரியுது. பாடி ஆ சூட். என்ன சொல்றீங்க? பாடி சூட்டா? பாடி சூட். யா மாஸ்க் போடல, ஒரு பாடி சூட்டே போட்டு வச்சிருக்காரு. So அத உங்க I'm curious to hear your thoughts on that. தாத்தா சொல்லுங்க தாத்தா. என்ன எங்க சுரேஷ்ஜி ஓடிட்டாரு? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? சாரி, நான் என்ன இன்னைக்கு வந்து சொல்லணும்ன்றீங்க? உங்க ஷோ இன்னும் நான் உங்க எபிசோட் பார்க்கல சுரேஷ்ஜி, பிகாஸ் ஐ வாஸ் அவுட். ஐ ஜஸ்ட் கேம் ஹோம் அண்ட் ஸோ ஐ எம் ஜஸ்ட் கியூரியஸ் டு நோ யுவர் நான் கேம் தாட்ஸ். மட்டும்தான் பார்ப்பேன். இன்னைக்கு 2 இடத்துல அவர் சூப்பரா இருந்தார் எனக்கு. ஒன்று வந்து ஜெஃப்ரியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க, உன் வயசு அதனால தான் மரியாதை கொடுக்கல, தீபக் பண்ணியிருந்தா அவங்க கேட்டிருப்பாங்க தர்ஷிகா அப்படின்னு, கேப்டனாக இருந்து. அப்போ அவர் சொல்லுவார், அது மைண்டில் இருக்கா இல்லை வேற ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்ட்டு சூப்பராக ஒரு கோடு போட்டார். அதுக்கப்புறம் நீ கேப்டன்னா நீ வந்து டீல் பண்ண எல்லாத்தையும் அப்படின்ட்டு மற்றவங்கள பேச விடாத, தீபக்கையும் முத்துவையும்ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அவர், சௌந்தர்யா கூட உட்காந்து பேசுனது எல்லாமே. ஸோ இப்போதான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் மின்னுக்கு வருவாரா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஆமாமா, இந்த வீக்கெண்ட் கொஞ்சம், இந்த வீக் வந்து அவரோட ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது. அடுத்த வீக் வந்து கேப்டன்சி வீக்ல தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு யாராவது பக்கத்துல லேடிஸ் இருந்தா போதும், அவர் பாட்டுக்கு இல்ல தெம்பா ஆமா இருக்காரு. ஆமா ஐயோ ஆமா ஆமா, அது வெரி வெரி எவிடென்ட் இல்ல. வெரி வெரி சட்லி ஹி கீப்ஸ் அவர் பாத்தீங்கன்னா அவர் கை எப்பொழுதுமே இட் வில் நாட் பி வித் ஹிம்செல்ஃப். Very subtly he does something, but everybody just respects him, so adnala he's getting away with it. So I don't know if it's யூ கரெக்ட். யா இல்ல 2-3 இது. ஆனா பட் தாத்தா எல்லாத்தையும் நோட் பண்ணி அவரோட ரிவ்யூல சொல்லிட்டு தான் இருக்காரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அவர் எல்லாத்தையும் கவுண்ட்ல வச்சிருப்பாரு எல்லாத்தையும். அதை இது இவங்க எல்லாம் மாட்டினாங்கன்னா அவருக்கு உரிச்சிருவாரு. but I இல்ல hope some. Sorry, go ahead. அஞ்சலி லைக் அது எங்க அன்மியூட் பண்ணலன்னு தெரியல. இந்த மீன் டைம் நான் சொல்லணும்னா, இத்தனை நாள் வரைக்கும் ரஞ்சித் பிரதர் எஸ் ஹீ இஸ் ரைட், அவன் சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தவரோட குரலை கம்ப்ளீட்டா இந்த வாரம் அவர் மட்டுமே டிசிஷன் எடுத்து கேமை வந்துட்டு சாதகமா விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனக்கு அதை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுவாருன்னு ஐ எம் ட்ரஸ்டிங். பட் தெரியல மத்தவங்க எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல செல்வா. அந்த வாரம் கேப்டன்சி வந்து ஐ டோன்ட் திங்க் இன்னும் அப்படியே ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இல்ல ஆக்சுவலி நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா, அவரை வந்து எல்லாமே வந்து பேம்பர் பண்றாங்க. ரஞ்சித் சார்னு அவர் ஒரு மாதிரி அப்படியே பாத்துக்கிறாங்க அவரை. ஸோ ஐ டோன்ட் நோ, அதுதான் எனக்கு அங்கே பிரச்சனையா படுது. ஆக்சுவலாக எல்லாமே இண்டிவிஜுவல் பிளேயர்ஸு. ஸோ அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி எல்லாமே கொஞ்சம் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. எனக்கு அந்த 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 அவர் இன்னும் வந்து நீங்கள் வந்து கூட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. லெட் ஹிம் பிளே ஹிஸ் கேம். we want to see what he is going to do அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அதை தான் நான் பார்க்கணும். பட் இமாத், எனக்கு இன்னொரு பாயிண்ட் இங்க என்னன்னா, இப்ப இத்தனை நாள் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுல அமைதியா இருந்தாரு. அவருக்கு வந்துட்டு மத்தவங்க எல்லாரும் விட அதிகப்படியான ஒரு மெச்சூரிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு when it comes to the industry. அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரான்றது மற்றவங்க எல்லாரோட அதிகப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாரோன்ற தாட் தான் எனக்கு இருக்கு. இத்தனை நாள் உள்ளுக்குள்ள வச்சிருந்தது எல்லாமே அது போன வாரத்தோட எவிடென்ட் தெரியும்ல, எல்லார பத்தியும் சொல்லும் போது எப்படி பிளாஸ்ட் பண்ணாருன்ற அந்த ஒரு நாள்ல அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இந்த வாரம் இறக்குவாருன்னு நான் நம்புறேன், வெயிட் பண்றேன். பட் தெரியல, ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். But the others also know, but all the others also know இல்ல, அவர் ரொம்ப கன்னிங், அவர் வந்து அவர் சுயரூபத்தை காட்ட மாட்டேன்றாரு அப்படின்னு அவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்ல. So do you think they will come on the offensive against him? வருவாங்களா இல்ல you think they will all be they will also be subtle and let him get away with it?
இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. தீஸ் பீப்புள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படின்னா அவர் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு அவரை வந்து இன்னும் வந்து இது பண்ணுவாங்க, என்ன சொல்கிறது, மோல்ட் பண்ணுவாங்க. சார் இப்படி பண்ணுங்க, சார் அப்படி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ தீஸ் கைஸ் வில் கோ அகேன்ஸ்ட் ஹிம். எனக்கு அப்படிதான். எனக்கு ஏன் அவ்வளோ சாஃப்ட் கார்னர் அவர் மேலே ஏன் அவ்வளோ சாஃப்ட் கார்னராக இருக்குங்கிறது எனக்கு புரியல. சி வென் அந்த சோஃபாவில் உட்காந்து நீங்கள் ஒருத்தரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ரஞ்சித் சாரோட பேர் எடுக்கிறாங்க. அது எடுக்கிறாங்க இந்த சென்ஸ், அது இட் இஸ் ஃபார் த கேம். ஓகே, அந்த டைம்ல வேற மாதிரி பாக்குறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உடனே சோஃபால இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து மத்தவங்க வைக்கிற ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. இல்ல அப்படியே ஆப்போசிட்டா அது இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் சம்டைம்ஸ் அந்த கேமை டீகோட் பண்ற விதம், சாமி உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, இவ்வளவு தெரிஞ்சுட்டோன்ற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க அந்த பொம்மை டாஸ்கோட டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது அப்போ முத்துக்குமரனோட பொம்மையை நான் எடுத்துட்டு நான் உள்ள போகாம கூட இருக்கலாம்லன்னு டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதே சொன்னவர் தான் அவரு. எனக்கு அந்த ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு விஷயங்களை இப்போ எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கான ஒரு சூழல் டெஃபினட்டா இருக்குமோ. ரொம்ப சேஃபா விளையாடுறாருன்னு சொல்லி பார்த்தா இந்த வாரம் செல்வம், நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? செல்வம், கேப்டன்சிங்கிறது ஆக்சுவலா அங்க வந்து உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்தாலும் அது அங்க ஒரு வாக்கிங் ஆன் ஃபயர் தான். அது வந்து கஷ்டமான தான். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுஸ் மேட்ஸ் இருக்காங்கல்ல, ரஞ்சித்துங்கிறதுனாலயே அப்படியே சேஃப் பாசேஜா அமுச்சு விட்டுருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரஞ்சித்தா அப்படிதான் பாத்துக்கிறாங்க. எனக்கு அதுதான் கடுப்பாகுது. எனக்கு இன்னைக்கே சொல்றேன், நாமினேஷன் ஃப்ரீல இன்னைக்கு எனக்கு தீபக் ஆடினது பிடிச்சிருந்துச்சு, நல்ல கேம் எல்லாமே. ஆனா அங்க ஜெயிச்ச ஆளு ரஞ்சித், அதுதான் எனக்கு பிடிக்கல, வேற ஒண்ணும் இல்ல. இந்த ரஞ்சித்த சொல்லுங்க. ரஞ்சித் ஜெயிக்கல, தீபக் தான் ரஞ்சித்தை ஜெயிக்க வச்சாரு. நீங்க அதுதாங்க சொல்றேன். நான் அதை தானங்க சொன்னேன். அதை ஏங்க நீங்க வேற வேர்ட்ஸ்ல போடுறீங்க? ஒரு நிமிஷம், சுரேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம் இல்ல நீங்க பேசுங்க, இது வேற டாபிக். ஓகே ஓகே. இது கீழே வந்து மணிகண்டா உமா எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேடம் அஞ்சலி மேடம் நீங்க பேசுறீங்களா? அவங்க பிடிஆர்ல you can switch me to listener. Thank you guys. நான் கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு அப்புறம் I might have a couple of questions. Thank you. Sure. அப்ப நான் பேசிட்டேமா? யாரும் தூக்குற கை? நான் இமாத் கிட்ட தான் ஒரு क्वेश्चन, or செல்வா or விஷ்ணு, anybody can answer. சார் நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார். ஹலோ மணி அடுத்த क्वेश्चन நீங்க கேட்டுக்கலாம். மணி 1 செகண்ட். அத கேட்டுட்டு இல்ல மணி கேக்கட்டும், எனக்கு அவசரம் இல்ல, நான் இப்பதான் போயிட்டு இருக்கேன். சார் விஷ்ணு சார் அண்ட் இமாத் சார் அண்ட் சுரேஷ் சார், ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹோஸ்டுக்கு வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்துட்டு என்னன்னா இப்போ வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு நான் ஃபேனா இருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா ராணவோ பிஆர், அப்புறமா தர்ஷிகா பிஆர், விஷால், முத்துக்குமரன் பிஆர் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு எகென்ஸ்டாவே போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையோ, ஆனா சௌந்தர்க்கு எகென்ஸ்டா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கலரிசம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா கன்னடா லாங்குவேஜ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஈவன் நானும் பெங்களூர் தான், ஆனா வந்துட்டு ஒசூர்ல செட்டில் ஆயிருக்கேன். ஆனா ஏன் இந்த இது இந்த மாதிரி எல்லாம் ரெசிசம் பண்ணிட்டு இருக்காங்க? பயம் தான் சார், வேற எதுவும் இல்லை சார். நேர்மையா வின் பண்ண முடியாத போது இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஓகே தமிழன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கலர் வந்து கருப்பா இருக்கு, இவங்க வெள்ளையா இருக்காங்க இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட திராவிட கலரே கருப்பு தான், ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரியாது. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி சீப் வேல ஒரு ப்ராபகண்டா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வின் பண்றதுன்றது ரொம்ப சீப்பான விஷயம். அதை தவிர்த்துட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பிகாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருமே இந்த கலர் வச்சோ, இத இத்தனைக்கும் பாருங்க, சௌந்தர்யா வாய்ஸை வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணும்போது கூட இவங்க யாருமே பெருசா இவங்க சௌந்தர்யாவே பெருசா நீங்க இப்படி பண்றீங்களா கேட்கல. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு அவங்க கிட்ட இருக்க யூனிட்டி கூட வெளியில இருக்கவங்ககிட்ட இல்லை. அதான் நான் பாக்குறேன், ஓகேங்களா? அது கேமா பாருங்க, வின்ஸ் ஓகே, நம்ம அதை விஷ் பண்ணிட்டு போறதுதான் நம்மளோட வேலையா இருக்கணும், அவ்வளவுதான். தாண்டி இந்த கலரு நேட்டிவிட்டி, அவங்க இங்க தானே பிறந்தாங்க, இங்க தானே வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போகணும். வந்தார வாழ வைக்கும் சென்னைன்ற மாதிரி நம்ம இது வந்து நம்ம அந்த ஒரு ஆங்கிள் அது பார்க்கணும். பட் அவங்க இந்த கலரு இதெல்லாம் எனக்கு சார் எனக்கு என்னன்னா ஹவுஸ்மேட் கண்டஸ்டன்டோட பியர்ஸ் எல்லாருமே சவுண்டுக்கு எகென்ஸ்டா இருக்காங்களா, அது என்ன ஏன் அப்படின்னுட்டு தான் இப்படிதான் பண்றாங்க. இங்க சீப் பிஆர் ஒர்க், அது பேர் வந்து சீப் பிஆர் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மற்றவங்களை அடிச்சு
ஒருத்தவங்கள இல்ட்ரீட் பண்ணி இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அசிங்கமாக 4 வார்த்தையில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சீப் பிஆர் ஒர்க். இது பண்ணுறதுக்கு அவங்க வேற ஏதாவது வேலை ஒர்க் பண்ணலாம். ஸோ பட் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை எனக்கு வந்துட்டு இமாஜ் சார் அப்புறமா சுரேஷ் சார் பேசணும் இதை பத்தி. சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இந்த பிஆர் வந்து ஆப்போசிட் பிஆருங்க எல்லாமே இவங்கள பத்தி பேசுறாங்க, இவங்க அவங்கள பத்தி பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. வெளியில அப்படிதான் அவங்க ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க மைண்ட்ல எடுத்து நீங்க வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டோட பாயிண்ட்ஸை நீங்க எடுத்து வச்சுட்டு தாராளமா போயிட்டே இருங்க. உங்க வல்ல நீங்க எழுதுறீங்க. உங்களுக்கு அந்த கேம் நீங்க எப்படி பாக்குறீங்களோ, வாட் யூ லைக் தட் யூ ஆர் கோயிங் டு சே, அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அண்ட் யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீட்பேக். ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் பாயிண்ட்டை வைங்க. அதெல்லாம் மற்றவங்க பண்ணுறது நீங்கள் கண்டிப்பாக கண்டுக்காதீங்க. அவ்வளோதான். எல்லாமே இதே போல் இருந்தோம் அப்படின்னாக்கா ஆர்கானிக்காக இருக்கும் கேம். சுரேஷ் சார் என்னதுங்க? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிஆர்ஸ் வெளியில் இருக்கிற பிஆர்ஸ் வந்து மற்ற ஃபேண்டம்ஸ் அடிக்கிறாங்க. மற்றவங்கள வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படி இருக்காங்கன்னா, நான் வந்து பேர் கூட நான் இங்கே விரும்பல. எக்ஸாம்பிள் இல்லைங்க, புரிஞ்சு போச்சு. பிஆர் பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையா. எக்ஸாக்ட்லி. எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை. அதனால பிஆர்ஸ் பண்றத பத்தி கவலைப்பட வேண்டாம். யா ஓகே ரைட். அடுத்தது கேள்வி கேட்கணும்னு கை தூக்கினா ஒரு என்னங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்பீக்கர் ரைட் கொடுத்துருக்கீங்க சார். ஒரே நிமிஷம் சார். உமாவை முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தது நீங்க தான் சார் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்பீக்கர் ரைட் கொடுத்துருக்கீங்க, அதனால ரொம்ப தேங்க்ஸ். நான் 2-3 ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், பட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணா கிடைச்சதே கிடையாது. நான் விஷ்ணுவோட பயங்கர ஃபேன். நான் விஷ்ணு விஜய் நேச்சுரல் ஃபேன் பேஜ்லாம் வச்சிருக்கேன். ஹாப்பி உங்களை இந்த டைம்ல பாத்துட்டு உங்ககிட்ட. பட் உங்களை மாதிரி இந்த சீசன்ல யார் கேம் அனலைஸ் பண்றாங்கன்னு உங்களோட ஒப்பீனியன் ஒண்ணு. இன்னொன்னு, உங்களுக்கும் அந்த ஹோஸ்டுக்கும் இருக்க ஒரு காம்பினேஷன் இருக்கும், அந்த முட்டை காம்பினேஷன். இந்த வாரம் எத்தனை முட்டை சார், அது மாதிரிலாம் நீங்க கேட்பீங்க. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, இது வரைக்கும் டபுள் எவிக்ஷன் நடந்ததே இல்லை இந்த சீசன்ல. அது ஒண்ணு. சோ எப்படி போகும் அந்த வீக்ஸ், அது மாதிரிலாம் பிளான் மட்டும் பேசிட்டு இருக்காங்க, பட் நிறைய நம்பர்ஸ் உள்ள இருக்கு. சோ அத பத்தி ஒண்ணு. என்னோட ஒபினியன் வந்து இனிமேட்டு இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் விஷ்ணு ப்ரோ. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் ராஜா அப்படின்னு சொல்லி உள்ள பேர் வச்சீங்க. அனலிஸ்ட். சோ அதனால நீங்க 4-5 நேம் அனலிஸ்ட் ஒரு நேம். அதுல இங்க நான் என்ன சொல்றது, இங்க சீரியஸா கேம் ஆடுறது அனலிஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரியில என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறேன். தீபக் வந்து என்னோட கேட்டகரியில தீபக் அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆடுறாரு. நான் அதை வாட்ச் பண்ணேன். அப்போ ஏன்னா இந்த தீபக் வந்து இந்த டாஸ்க் இந்த என்னது டெவில்ஸா டீமன் அண்ட் ஏஞ்சல்ஸா அந்த இதில் கூட அவர் பக்காவாக அனலைஸ் பண்ணி அவரோட லெவல் தெரிஞ்சு புரிஞ்சு பிளேட் த கேம். ஸோ அதனால் தீபக் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆடுறாருன்னு நான் பார்க்கறது. அப்புறம் வந்து முத்துக்குமார் அனலைஸ் பண்ணுறாரு, பட் எந்த ஆங்கிளில் பண்ணுறாருன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் பிகாஸ் என்னன்னா எபிசோடில் அவர் ஸ்கோரிங் ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா தீபக் கேன் டூ பெட்டர் தென் முத்துக்குமார்ன்ற போது எனக்கு முத்துக்குமார் அனலைஸ் மட்டும் பண்ணுறாரு. ஆனால் பட் கேம் பிளேயில் வந்து தீபக் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரோ அப்படின்றத நான் பார்க்குறேன். மற்றபடி வீட்டில் அனலைஸ் பண்ணுறது மஞ்சரி ஆல்சோ ஷி இஸ் அனலைசிங். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ரோஸ்ட் வாங்கினது விஜய் சேது சார்கிட்ட ரோஸ்ட் வாங்கினதை முத்துக்குமார்கிட்ட பேசும்போது பர்பஸாக தான் நான் பண்ணேன், எனக்கு ஃபுல் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சிதுன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதுவுமே நான் பார்க்குறேன். ஸோ இவங்கெல்லாம் கிளியர் பிளான் அந்த ஸ்கெட்ச் இருக்குது. ஈவன் தோ ஆனந்தி ஆஸ் அ பிளான், பட் அது அவங்கள எக்ஸிக்யூஷனில் அவங்க வீக்காக இருக்காங்களோ அப்படின்றத நான் பார்க்குறேன். பிகாஸ் அந்த டாஸ்க் வரும்போது when it comes to task she is failing in all the task, but when it comes to debate like பேசுறது பின்னாடி உட்காந்து அனலைஸ் பண்ணுறது she is good at that. இந்த விஷயம் பார்க்க இந்த சீசன்லுமே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா 2-3 பேர் 4 பேர் கூட நீங்கள் 4-5 பேர் கூட பிடிச்சிடலாம். ஓகேங்களா. இது வந்து ஜாக்லின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, ஆனால் ஜாக்லின் வந்து ஒரு டைப் ஆஃப் கேம் ஆடுறாங்க. அது எப்படி சொல்கிறது, ஆனால் அவங்க அனலைஸ் பண்ணி யார் கூட இருக்கணும், எங்கே அவங்கள புட் டவுன் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா. ஆனால் பட் அவங்க வந்து லோ கீயில் ப்ளே பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஆனால் பட் அந்த கேம் வந்து பெரிய பாசிட்டிவாக கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் இவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு கிரேட் ஏறி இருக்குது. தீபக் அவங்களாம் கொஞ்சம் கிரேட் ஏறி இருக்குது நான் பார்க்குறது வைஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு தீபக் இப்போ நான் ஃபைனலிஸ்ட்டாக தீபக் இருப்பாருன்னு நான் சொல்லுவேன் தைரியமாக.
பிகாஸ் இஸ் பிளேயிங் இஸ் கேம். ஸோ அதை தாண்டி செகண்ட் என்ன கொஸ்டின் கேட்டீங்க? சாரி மறந்துட்டேன். டபுள் கண்டிப்பா இனிமேட் வந்து ஃபுல் டபுள் எவிஷன் தான் இருக்கும். இந்த வாட்டி ரெண்டு காதல் பிசாசு ஒரு குட்டி பிசாசு போவோம். ஸோ அடுத்தது வந்து இனிமேட்டு டபுள் எவிஷன் நிறைய மிட் வீக் எவிஷன்ஸ். நான் அடுத்த வாரத்துல கண்டிப்பா 10th வீக்ல ஒரு மிட் வீக் பார்க்கலாம், இல்ல 11th வீக்ல கன்ஃபார்மா மிட் வீக் எவிஷன் ஒன்று இருக்கும். நீங்க வேணா பாருங்க. 11th வீக் கன்ஃபார்ம் ஒரு மிட் வீக் எவிஷன் இருக்கும். 10th வீக்ல கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் வீக் கொஞ்சம் சூடு பிடிச்சது டால் உங்க டாஸ்க்கு. சீசன்லயுமே அந்த 11th வீக் தானே மிட் வீக் எவிக்ஷன் அழுது எக்ஸாக்ட்லி எல்லாருமே அழுதுட்டு இருந்தோம் உட்காந்து ஆமா அந்த season. ஆமா. ஆமா அது 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 கண்டிப்பா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 11th week இருக்கு. சார் ரோஸ்ட் பண்ணதுக்கும் அழுதுட்டு இருந்தோம். உங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, நீங்க நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன்னு சொன்னப்போ அதெல்லாம் நீங்க அப்படிலாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது ஒண்ணு ஆமா. இருக்கு. அப்பயும் எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு இது பாயிண்ட்ஸ் போச்சு. இருந்துச்சா. எனக்கு என்னன்னா கமல் சார்ன்ற போது பயங்கர ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பிகாஸ் நான் அவர்கிட்ட நம்ம உட்காந்து பேசுற ஒரு சினாரியோ வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அவர்கிட்ட நான் பயங்கரமா ரோஸ்ட் வாங்கிட்டேன். பிகாஸ் ஐ மேக் ஹிம் ஸ்மைல் ஆக்சுவலி. இந்த ப்ரீவியஸ் எபிசோட் முன்னாடிலாம் வந்து நான் அவர் கூட நான் ஜோக் பண்ணுவேன். அவர் சிரிப்பாரு, அது ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? அது பினாலே ஸ்டேஜ்லயுமே நடந்துச்சு. ஆமா. ஸோ எனக்கு அவர்கிட்ட ஒரு ரேப் இருந்துச்சு. பட் நான் அவர்கிட்ட நான் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு டோட்டலா ஒரு 12-13 பேர் என்ன டார்கெட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் டோட்டலி கொலாப்ஸ்டு. ஐயோ எனக்கு எந்த பாயிண்ட்டுமே வரல. சார் நானே ஒத்துக்கிறேன் சார், என்ன விட்டுருக்கேன் சார் அப்படி அந்த ஃபீலுக்கு போயிட்டேன் நான். ஸோ அதுதான் அந்த ஒரு மேட்டர். ஆக்சுவலா வந்து அது வந்து ஒரு பாகுபலி கட்டப்பா சீன் மாதிரி தான் இருந்தது. எல்லாமே சேர்ந்து பின்னாடி குத்துனா மாதிரி. ஆமா, குத்துங்க சார், குத்துங்க எஜமா. ஆனா பட் என்கிட்ட பாயிண்ட் இருந்துச்சு. பட் நான் 1 பட் to 1 எல்லாமே வந்து எடுத்துருக்கணும். உங்களுக்கு ஆல் ஃபார் த பெஸ்ட் அமைஞ்சிருச்சு. அந்த வீக் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஐ மீன் அந்த 3 நாமினேஷன்ல வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே செம்ம பிளானிங் அமைஞ்சது. அந்த ஸ்டார் கிடைக்காததுமே ஒரு நல்லது. பிளஸ் அந்த 3 நாமினேஷன்ல வரல அந்த ஏன்னா அதுக்கு முன்னாடி வீக் எல்லா போக்கஸும் உங்க மேல வந்துட்டு தொட்டு அது அப்படியே வந்து விக்ரமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டார் அவங்களுக்கு கிடைச்சிச்சேனே அந்த நெக்ஸ்ட் வீக் போட்டு அதெல்லாம் சான்ஸே இல்ல. பட் அந்த ஃபினாலே ஸ்டேஜ் அந்த எப்படி அந்த வீக் பை வீக் நீங்க கிராஸ் ஆகி போய் அங்க நிக்கிறத பாக்கும்போது அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த 102 டேஸ்லயே உங்களை எல்லாருமே எவிக்டட்னு வந்துட்டு அந்த ஒரு பண்ணாங்க. அதுதான் ஒரு இது என்னங்க பண்றது. எனக்கு என்னன்னா வெளியில கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொன்னேன். பட் நீங்க ஆனா கான்ஃபிடென்ட்டா நீங்க இருந்தீங்க பாருங்க. 3rd 1 2 3ல வருவீங்கன்றத பாத்துட்டு ஆனா 5th அதுவும் அந்த பேப்பர் த்ரோ மாதிரி எடுத்தாங்க. அவன் 4 மணி டேய் இப்போ நீ பணத்தை எடுத்து போடா, நீ தான் எவிட் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில போடா ஆனா பாவி நான் தான் எவிட் ஆக போறேன்னா தப்பா உன்ட்ட சொல்லிட்டேன்னா அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓகே. பட் என்னன்னா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. நான் எண்டில் வந்தேன். நான் முன்னாடியே எவிட்டா இருந்தேன்னா எனக்கு பயங்கர ஃபீல் பண்ணியிருப்பேன் ஐயோ அப்படின்னு சொல்லி. பட் நான் எண்டு வந்தனால ஓகே, அட்லீஸ்ட் ஐ எம் ஹாப்பி. எனக்கு கிடைச்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். பட் ஆக்சுவலா உங்களை அந்த லாஸ்ட் டாஸ்க் ஃபினாலே எல்லாம் லைவ்ல பாத்துட்டு ரொம்ப அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது முடிஞ்ச உடனே நீங்க எல்லாம் எப்படி ஒரு அதுல இருந்து வெளியில வரதுக்கு போனீங்களோ அது மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. பட் நான் இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்குறேன். தேவையானதை மட்டும் இந்த ட்விட்டர்லயே பாத்துடுறேன் எல்லாத்தையும். லைவ் பார்த்து அது ரொம்ப அந்த இதுல போய் விழல இந்த வாட்டி. Thank you so much host for thank you அத்தா உமா என்னங்க இவ்ளோ ஞாபகம் வச்சிருக்கீங்க. வேற லெவல் சொல்றாங்களே அவங்க. ஹலோ சுரேஷ் சார் நீங்க ஏதோ கேள்வி கேட்கணும். சுரேஷ் சார் அந்த வீடியோ என்ன வீடியோ ஏதோ என்ன கெட்ட வார்த்தை சொன்னாங்க யாரு ராணவ் அதை இப்ப கொண்டு வந்து பேசுறாங்களே, அது என்ன கான்டெஸ்ட், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அது ஆக்சுவலா எபிசோட் இல்ல ரசிகன் இருக்கீங்களா? ரசிகன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ரசிகன் இல்லையா சார்? அது வர்ஷினியே ஏதோ சொல்லிட்டான் போல இருக்கு சார். இவன் அது நமக்கு வரல. வர்ஷினி இருக்கும் போதே இன்னைக்கு வந்து அந்த சௌந்தர்யா வந்து வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஒண்ணுச்சு பாத்தீங்களா? ராணுவ வச்சு ரயானும் ஜாக்லினும் சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னு புரியல. சௌந்தர்யா எதுவும் சொல்ல. ரயான் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ வர்ஷினிட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணல, அது எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான்ல சார், நீ மக்கு, நீ மற்றவங்க மூளையை யூஸ் பண்ற அப்படின்லாம் ராணோ சொல்லுவான்ல ரயான்ட்ட. ஆமாண்டா நான் மக்கு தான்டா, நான் மற்றவங்க மூளை தான் யூஸ் பண்றேன், ஆனா நீ வர்ஷினியை பார்த்து ஒன்று சொன்ன தெரியுமா, அது எப்பேற்பட்ட பேட் வேர்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்கான் போல. அதான் என்ன பேட் வேர்டு தெரியலையே, அது வர்ஷினிட்ட தான் கேட்கணும்.
அது ஏதோ பீப் போட்டாங்களா, அது இன்னைக்கு பீப் போட்டாங்களா இல்ல அன்னைக்கு வந்துச்சு அப்படிங்கறது யாராவது நமக்கு தெரியல. அது தெரிஞ்சவங்க எப்படி விட்டோம்னு சொல்லுங்கப்பா. தெரியல. ரசிகன் தான் சொன்னாரு அன்னைக்கு பீப் சிராஜ் போட்டாங்க. சிராஜ் வந்திருக்க. சிராஜ் தெரியுமா சிராஜ்? இல்ல இன்னைக்கு அந்த வேர்டை திரும்ப சொல்லும் போதுமே பீப் தான் போட்டாங்க. அவரு இப்போ இவ்வளவு நேரம் அருண்கிட்ட உட்காந்து ராணுவ பேசிட்டு இருந்தாரு, என்ன சொன்ன என்ன ஏதுங்கிறத. அப்பவுமே அதை மியூட் தான் போட்டாங்க அந்த இது. பட் சொல்ற அந்த விதத்துல அந்த கண்டுபிடிச்சிருக்கலாமே. மியூட் எவ்வளவு நேரம் இருந்துச்சு ப்ரோ? அந்த மியூட் எவ்வளவு நேரம் இருந்துச்சு? அந்த டியூரேஷன் வச்சு நாங்க சொல்லிடுவோம் என்ன சொல்லிருக்கோம். மேல ஐயோ, ட்விட்டர் மேல பின் பண்றேன் இப்போ. அப்படியா? அதை பின் பண்ணுங்க. கோமதி இருக்கீங்களா? கோமதி இல்ல, அதுக்கு ஹலோ முன்னாடி சொல்லுங்க சுபான்னு கோமதி, ஒருத்தவங்க பேசுங்க. இருந்தாங்க, போயிட்டாங்க போல. ஹலோ பேசுங்க. சொல்லுங்க சொல்லுங்க கோமதி. சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். முத்துக்குமார் வந்து மஞ்சரி பத்தி பேசினாங்கல்ல, நான் அந்த ஷோ விட்டுக்கு அப்புறம் போனாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் பேசினது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒரு உண்மையிலேயே தான் சொல்றாராங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப முத்துக்குமாருக்கு தேவையில்லாதவங்க கூட எல்லாம் மஞ்சரி ஃபைட் பண்றாங்கிறதுனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நான் இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு காட்டுறாராங்கிறதுக்கு ஆன்சர் வேணும். கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் அதேதான். ஏன்னா இவர் நிறைய இடத்துல தீபக் கிட்டயும் அவங்கள பத்தி சொல்லியிருக்காரு, இன்னும் 2-3 பேர்கிட்டயும் சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கிறோம் எல்லாரும். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா பேசுறாரு. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த டவுட் அவர் மேல ரொம்ப இதா இருக்குது. இவரு கரெக்டா தான் பேசுறாரா, இவர் எப்படி இருக்கிறாருங்கிறது எனக்கு கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. அவரு சொல்லும் போது தீபக்கோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்? ஏன்டா நீ மஞ்சரியை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசினியே அப்படிங்கிற மாதிரி தீபக்கோட மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்குல்ல, அதே மைண்ட் வாய்ஸ்ல தான் நானும் உட்காந்துருக்கேன். கண்டிப்பா இல்ல எனக்கு அது இமா, தோணுச்சு. அந்த நாள்ல இருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் தான் இம்மா. அது இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா, ஆக்சுவலி மஞ்சரி உள்ள வந்ததுக்கு அப்புறமா மஞ்சரியோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல போய் பார்க்கறேன். பார்க்கும்போது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு தோழர்களுடன் சொல்லிட்டு முத்துக்குமரன் இருக்க போட்டோவும் இருந்துச்சு. ஆனா அது என்னன்னு தெரியல, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் மறுபடியும் தேடுறேன், அந்த போஸ்ட் இல்ல. அவங்க அட்மின்ல ஆர்கைவ் பண்ணிட்டாங்களா என்னன்றது தெரியல. இவர் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லிட்டு. லைக் அந்த கான்டாக்ட் விடுங்க, அப்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட் இல்லைன்றாரு. இவர் என்னைக்காவது ஒரு நாள் கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி தான் கண்டிப்பா பண்ணணுமேனா, இன்னைக்கு அப்பட்டமா அந்த விஷயத்த அவரே வந்துட்டு சொல்லிட்டாரு. இதுக்கு அன்னைக்கே ஒத்திருந்திருக்கலாம். இது எனக்கே தெரியல இவர் எந்த மாதிரி பிளேயரா யோசிக்கிறதுன்றது. அப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல இருந்த போட்டோ அதுக்கப்புறம் இல்ல அப்படின்னாக்கா, அப்போ முத்துக்குமரன் வந்து மஞ்சரியை பத்தி பேசும்போது மேபி அவங்க வந்து தூக்கியிருப்பாங்க. அப்படிதான் சொல்ல எக்ஸாக்ட்லி. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் அந்த போட்டோவை. நான் இன்னொருத்தவங்களுக்கு லிங்க் அன்னைக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தேன் ஸ்பேஸ்ல பேசும்போது. நான் மறுபடியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நான் வாலண்டியரா போய் தேடுறேன். ஒரு போன வாரத்துக்குள்ள கூட இவர் ஏன் இந்த மாதிரி மஞ்சரிக்குன்னா ஏதாச்சும் ஒண்ணுன்னா வேகமா வந்துடுறாரு. லைக் பயத்தினாலயா என்னன்னு தெரியாம இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணா இட்ஸ் நாட் ஓப்பனிங். ஓகே, ப்ரொஃபைல் உள்ளேயே போயிட்டு பாக்குறேன், அந்த போஸ்ட்டை காணவே காணோம். சார் சொல்லுங்க சார். இல்ல இப்ப அந்த போஸ்டரை பார்த்தேன், அதுல விரல் காட்டுறாரு. யாருக்கு? யாரு? பாக்கலையா நீங்க அத? ஃப்ளையர்லையா? அதான் போஸ்டர் எல்லாரும் வச்சிருக்காங்களே கையில. ஆமா. அதுல ஒத்த விரல காட்டுறாரு. நான் என்ன அதை சரியா ஓபன் பண்ணி நீங்க அதை பாக்குறது கூட எனக்கு மனசு வரலன்னா பாருங்களேன். ஐயோ, அது நீங்க பாருங்க இம்மா. அது எனக்கு புரியல. அது பின்னாடி என்ன கருத்து? அங்க நிக்கிறதுக்கு கேண்டிடேட் இல்ல சார், கேண்டிடேட்டை தேடிட்டு இருக்காங்க. பிரியா சதீஷ் பேசுங்க. தயவு செய்து அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷூட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். பிரியா Hello. சதீஷ். Hi, Sam. Hi, Hi, Harry. Hi, Imad bro. Hi, Tata. Hi, Selva. ஹாய். விஷ்ணு ப்ரோ இருக்காரு. Vishnu bro. Hi, Vishnu bro. நான் விஷ்ணு கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சேன். I'll start with Vishnu. So, Vishnu, உங்க கேம் வந்து எனக்கு அந்த 60-70. See, I'm a hardcore fan of Pradeep. எல்லாருமே சொல்லுவாங்க அதான். But I'm from USA. So, நான் வந்து பிரதீப்போட கேம் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்காம விட்டேன். அப்புறம் I started looking at your அந்த ஃபன்னி பேண்டர்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது அந்த ட்ரையோ குரூப்ல you are effortlessly funny. அது அப்படியே வரும் உங்களுக்கு. அதுவும் அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல எனக்கு வந்து உங்களோட இதுதான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்களா. I was just enjoying all your அந்த
அந்த ஸ்மால் பாஸ்ல மேல ஆமா உட்காந்துட்டு அந்த பங்க் பெட்ல உட்காந்து நீங்க வந்து காமெடி பண்ணிட்டே இருப்பீங்கல்ல, அந்த 500 rupees கூட கொடுக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணாலாம். அதுக்கெல்லாம் நான் ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங். ஸோ இட்ஸ் யுவர் கேம் ஸ்டார்டட் ஆஃப்டர் லைக் 60-70 days. Yeah. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ ஆக்சுவலி லவ்ட் யுவர் கேம். ஏன்னா ஏன்னா அதுக்கு அந்த அப்போ ஃபைட்டிங். அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் நான் வந்து நான் என்ன வேணா பேசலாம், பீப்புள் ஓன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு. பட் அப்படி கூட ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நான் வந்த அப்புறம் தான் ஐ ஓப்பன்ட் அப் த ரியல் மீ. அதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம எது பேசினாலுமே இங்க கேம் தான், they will use the word against me, whatever I say they will use against me. So அதனால I have to be very careful. ஏன்னா பிகாஸ் அங்க வேர்ட்ஸ் வச்சு நான் பார்த்துட்டேன், சில எல்லாம் அனலைஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பிரதீப்புக்கு நீங்க ஃபேன் இல்ல, அவன் சொன்ன வேர்டை வச்சுதான் அவனுக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணாங்க. வாட் எவர் மேட்டர்ஸ், ஓகேங்களா? அவன் நினைச்சிருந்தா எப்பயோ ஸ்டாப் பண்ணிருக்கலாம், பிடிக்கலன்னா சொல்லிருக்கலாம். ஆனா they used against him. இல்ல ஐ அக்ரி. சி அவர் பண்ணது சிலதெல்லாம் ஐ நாட் பிளைண்ட்லி சப்போர்ட் ஹிம். சி ஐ லைக் ஹிஸ் கேம். ஹி இஸ் வெரி ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட். நான் வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது போறப்ப. பட் சர்டன் கிரிஞ்ச் கான்டென்ட் அந்த இது வேர்ட்ஸ் சொல்லும்போது ஐ வாஸ் நாட் இன் ஃபேவர். அது ஓகே, அது இட் ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ அது இல்லை, உங்களோட கேம் வந்து இட் ஸ்டார்டட் 60-70 மேல வந்து சூப்பரா இருந்தது. பட் சவுண்டோடது வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் தேர்ட் வீக்ல வந்து வாவ் ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் டேரிங்கா பேசுறது எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் ரீசெண்டா வந்து கொஞ்சம் கிராஃப் டவுனா போற மாதிரி இருக்கு, அந்த மாக்கிங் அந்த இதெல்லாம் பண்றது. அது நான் ஒரு ட்வீட் பார்த்தேன். I just wanted to quote that. யாரோ சொன்னாங்க அந்த கிரிஞ்ச் கான்டென்ட் அந்த விஷால் அந்த இது பண்றதுக்கு கூட சவுண்ட் வந்து இந்த பக்கம் ஊட்டுறது. அதுக்கு விஷ்ணு ப்ரோ நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ ஒரு பேப்பரை ஒரு டிஷர்ட்ல இது அனுப்புவியா இல்ல ஏதாவது பண்ணுவியா, தயவு செய்து அந்த கிரிஞ்ச் கான்டென்ட்டா பிரிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ போட்டிருந்தாங்க. நீங்க சவுண்டோட கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ என்னன்னா ரீசெண்ட் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஆயிட்டாங்களோ, அதாவது ரிலாக்ஸ்ட். ஓகே ஓகே ஐம் செட்டில்ட் ஹியர். எனக்கு இவங்க எல்லாமே ஒரு ஜோன்ல வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் ஃபேக்டர் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஓகே இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்காங்க, இவங்களாம் என்னோட எனிமி ஜோன்ல இருக்காங்க, இவங்களை அட்டாக் பண்ணணும், நான் வந்து சில் பண்ணணும், அப்படி ஜோனுக்கு வந்துட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்க, this is the right time, this is the time she have she has to wake up. ஸோ இந்த வீக் கண்டிப்பா ரோஸ்ட் விழும். இந்த ரோஸ்ட்ல இருந்து அவங்க முழிச்சுக்கிட்டு நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம், இந்த பர்பஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடினாங்கன்னா we can see her in the finals. இல்லைன்னா எப்படி வேணா நடக்கும், இங்க சொல்லவே முடியல. no one can predict இந்த கேம். எனி ஒரு பேட் டே தான், ஒரு பேட் டே வந்து உங்களோட கெரியரே ரூயின் பண்ணிடும். ஒரே ஒரு பேட் டே தான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கரெக்ட். எனக்கு இனிஷியலா நான் வந்து தீபக் அவர் தான் வந்து ரூடா இருந்தாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். Now So he's very அதுக்கப்புறம் clever. the perception now I like his game. Yeah, he's very He clever. is better than everybody. Yes, இந்த வீக்ல வந்து அவரோட கேம் நல்லா இருந்தது. உண்மையா சொல்றேன், நீங்க எல்லாமே சொல்றீங்க. எனக்கு he is a kind of என்ன சொல்றது, இப்ப டைட்டில் வின்னர் கேண்டிடேட்ல நான் அவரையுமே நான் கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் he's playing his game. ஓகேங்களா? அதுல வந்து இஸ் வெரி கிளவர் இனஃப். லைக் என்ன சொல்றாருன்னா வாட் எவர் இப்போ ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அந்த டாஸ்க்ல கூட என்ன ஒரு லெவல் வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் இஸ் கோயிங். ஓகேங்களா? ஸோ யா அப்படிதான் விளையாடணும்ல. ஸோ இஸ் பிளேயிங் தட் இன் பர்ஃபெக்ட் வே. அந்த ஒரு ஆங்கிள் இஸ் பிளேயிங். ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ. இல்ல பட் சவுண்ட் வந்து டோட்டல் ஆப்போசிட் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு சவுண்ட் வந்து இந்த கோவா கேங்குள்ள போகாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்காது. அவங்க கோவா கேங்குள்ள போனனால என்ன ஆச்சுன்னா மற்றவங்களும் ரொம்ப எனிமிட்டியில பாக்குறாங்க. அதுதான் இப்போ கோவா கேங் தான் இப்போ பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு. மேபி பீப்புள் வெளியில வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை மறைச்சிருது. ஓகேங்களா? மேபி அது சவுண்டுக்கு ரொம்ப அது ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணுதோன்னு நான் நினைக்கிறேன். ஜாக்லின் அதுல கிளவர், எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க வந்து இவங்களோட ஒரிஜினாலிட்டியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஃபீல். பட் she will wake up இந்த வீக்கெண்ட்ல. she will wake up. hopefully if everybody starts playing their game அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா யாராவது ஒருத்தங்க விஷால போட்டு பொல்லந்தா I will be very very happy. அது தீபக்கா இருந்தாலும் சரி, இல்ல சவுண்டா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி. அது வந்து உள்ள இந்த 12th வீக்ல இருந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா அது வரைக்குமே தெரியாது. 12th வீக்ல நிறைய இன்ஸ் கிடைக்கும். உள்ளக்க போறவங்க நிறைய இன்ஸ் கொடுப்பாங்க. அங்கிருந்து ஒரு ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்கலாம். அங்கிருந்து ஒரு 20 to 30 டேஸ் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஸோ மேபி அப்போ இல்லைன்னா தாத்தா கீதா போய் ஏதாவது ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். இப்போ தாத்தா போனா சொன்னீங்களே எல்லாம் இது அட்டாக் பண்ணிடுவார். இப்போ சொன்னீங்களே இது ஆமா. இது நடக்க வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏன்னா தாத்தா பண்ணா கரெக்டா அந்த மேட்டரை அடிப்பா அப்படி. ஆனா அவர் சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கணுமே. ஏன்னா இவர் சொல்றது ஒரு கீ பாயிண்டா புரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும். அது தெரியல, அது அவங்களுக்கு புரியுமா? வாரம் ஸ்டேஜ்ல சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்களே தலைவரே. அது நம்மளுக்கே புரியல தலைவரே. ஆனா இமாத் இந்த ப்ரோ வாட்டி அந்த சீசன் 6ல பாசிபிலிட்டிஸ் இருக்கா விஷ்ணு ப்ரோ இமாத்? விஷ்ணு ப்ரோ சீசன் 6ல இவர் உள்ள போயிட்டு வந்தாரு. ஆமா. சுரேஷ் தாத்தா. ஆ. அதுக்கு முத நாள் எல்லாம் ஜாலியா இருந்தானுங்க. ஆமா. இவர் போயிட்டு வந்தாரு. எல்லாம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல ப்ரோ. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நைட்டு ஃபுல்லா கன்ஃபியூஸ் ஆகி ரேப்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க, பாட்டுலாம் பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன பண்ணாரு அந்த லெவலுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு வந்துட்டாரு. அம்மா ஊரு அமுதவானெல்லாம் செம்ம ஆஃப். அவன் எதுக்கு பெட்டியை தூக்கிட்டு ஓடினா இவருனால தான். ஐயோ சார் இவரால்தான் ஒன்னா பெட்டி இல்ல வரேன். சுரேஷ் சார் ஏடி கேக் போயிட்டு ஒரு உலக்கைய கொடுத்துட்டு வர்றாரு. ஊர்க்கிழவிங்க பண்ற மாதிரி நீ பண்ணி அத வச்சு அது நல்லா இல்ல அத அப்படின்னு வச்சு அவன் பாட்டு எழுதிட்டான் ப்ரோ. இவர் சொன்ன டயலாக்ல அவன் பாட்டு எழுதிட்டான். சார் சொல்லுங்க சார். இல்ல ஊர்க்கிழவின்னு சொன்னேன். அது எப்படி புரியலன்னாரு. சரி செஞ்சு காட்டுறேன்ட்டு அமுதவாணனை கூப்பிடுவேன். அப்போ நான் இடிச்சுட்டு அவங்க அந்த பக்கத்து வீட்டுல பொண்ணு ஏத்து வீட்டாளோட போயிட்டான்ல அப்படின்னு அதுவும் சொல்லிட்டே இருப்பேன். அவர் பதில் கொடுப்பார். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, பதில் கொடுத்துட்டு என்னை பத்தி சொன்னாரு. சொன்னோன்னே அவனாவது ஊர்க்கிழவி, நீ உருப்படா ஊர்கா கிழவி எந்திரிச்சு போன்னு திட்டி விட்டுருவான். ஸோ அந்த பேர் அவருக்கு பாவம் நின்று போச்சு. அது தானா வாங்கி கட்டிக்கிட்டாரு, நான் கொடுக்கல. ஆனா போன சீசன்ல ஆனா அந்த பாட்டு ஹிட் ஆச்சு சார். நீங்க வச்ச பேர்ல அவர் நல்லா இது கட்டிட்டாரு. அது என்னமோ கரெக்ட் தான். பேங்க் பேலன்ஸ் சேர்த்திட்டாரு அவரு. நீங்க ராயல்டி போடுங்க. ஹரி ஹரி ஒரே ஒரு क्वेश्चन எனக்கு. நான் இமாத் ப்ரோ கிட்ட கேட்டுட்டு நான் இறங்கிடுறேன். லிசனர்ஸ் போயிடுறேன். பிரியா வந்து எப்படின்னா ஹரி நான் சொல்றேன். இப்ப அதான் உங்களுக்கு லஞ்ச் முடிஞ்சிருக்கும். சரியா? ஆமா. அவங்க டின்னர் வரைக்கும் பேசுவாங்க. இல்ல வெயிட் பண்றாங்க. எனக்கு இப்ப லஞ்ச் தான் ஆயிட்டு இருக்கு. நான் போயிட்டு வெளியில போயிட்டு வந்தேன். இப்ப லஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நான் டின்னர் வரைக்கும் பேசுவேன். எஸ் சொல்லுங்க பிரியா. இமாத் ப்ரோ இந்த கிரிஞ்ச் கான்டென்ட்க்கு ஒரு எண்ட் வருமா இந்த வீக்கெண்ட்? இந்த வீக்கெண்ட் இல்ல இதெல்லாம் அப்படியே ஓட விடுவாங்க அவங்க. ஏன்னா இதை ரசிக்கிறதுக்கு சீரியஸாவே ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா நான் வந்து என்னோட யூடியூப்ல பேசும்போது மேபி சுரேஷ் சாருக்கும் வந்திருக்கலாம். இந்த லவ் கண்டென்ட்டை பத்தி பேசும்போது நல்லா தானே இருக்குதா, என்னோட ட்வீட்ல கூட ஒரு ரிப்ளை இருக்கு, போய் பாருங்களேன். நல்லா தானே இருக்கு, நீ ஏன் பாக்குற, ஆஃப் பண்ணிட்டு போன்லாம் போட்டிருக்கானுங்க நமக்கு. செல்வாவே எழுதுவான். செல்வாவே எழுதுவான், சொல்ல முடியாது. ஹலோ நான் என்ன அதனால போறேன், எனக்கே பிடிக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நேற்று அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க, நேற்று வந்து ஒரு 20 நிமிஷம் ஒன்னிச்சாடா ஹரி அந்த கண்டென்ட்? 25 minutes அதுதான். அப்போ 25 நிமிஷம் அந்த கண்டென்ட் ஓடுதுன்னா அவங்க வந்து நேத்து வந்து சரி 25 நிமிஷம் இமாத் கேட்கவில்லை. எனக்கு கேக்குறதா? இல்ல எனக்குமே கேட்கல. இமாத் அவரது சிக்னல் இஷ்யூ ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்ல இன்ஃபேக்ட் 25 நிமிஷம் அந்த கண்டென்ட் எபிசோடு 1.5 மணி நேரம் 1 hour 37 minutes. அதுல வேற வெக்கவே இல்லாம 9 செல்வம் லைவ்ல கம்மியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். லைவ்ல கம்மியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போச்சு. 1.5 hours at least பேசிட்டே 1 hour 37 minutes 1 hour 37 minutes. இல்ல அதுதான் ஏன் அது சொல்றேன்னா, காலையில நான் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு அடுத்து பிரேக் டைமிங் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அந்த அவ்வளவு நேரத்துக்கு அப்புறமாவும் இன்னும் ஓடிட்டு இருக்குன்னாங்க. அப்பதான் கடுப்பாச்சு, என்னடா அப்படின்னு. ஆமா சிவா, நான் வந்து ரிலீஸ் எனக்கு இருந்தது. சரி ரிலீஸை முடிச்சுட்டு வரலான்னு எனக்கு யூஸ்வலா 1.5 hours அந்த டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்தாலும் திரும்பி பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டாமுக்கு அனுப்பினேன், என்ன இது கன்றாவியா இருக்கு அப்படின்னு. பிரியா இன்ஃபேக்ட் ஒரு படத்துல இந்த பட்டாபி இருக்கார்ல எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்துட்டு ஒரு லவ்வர்ஸ் வந்துட்டு கிண்டல் பண்ணிருப்பாரு. இந்த மரத்தடியில் நின்று பேசுறீங்க, மண்ணாங்கட்டியில் நின்று பேசுறீங்க, அங்க பேசுறீங்க இங்க பேசுறீங்கன்னு. இந்த 2 பேரோட மொபைல்ஸ் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. டேய் என்னடா பெட்ரூம்ல பேசுறீங்க, அதுக்கப்புறம் லான் ஏரியால பேசுறீங்க, அப்புறம் கிச்சன்ல வேற கொஞ்சறீங்க. ஐயோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. கரெக்ட். Yeah, thank you. I think இமாத் ப்ரோ இருந்தாருன்னா பேச சொல்லுங்க, இல்லனா என்ன லிசனர்ல இறக்கிடுங்க. சுபா பேசுங்க. சுபா இல்ல நான்
இதே கண்டென்ட் தான். ஆக்சுவலா லைவ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தத்துல தான் மியூட் போட்டேன். இல்லன்னா லைவ் பார்த்துட்டு இருந்தேன். டேய் எப்படா முடிப்பீங்க? பேசிட்டே இருக்கீங்களாடா, என்னால ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ண முடியலையேடா அப்படின்னு யோசிச்சு தான் மியூட் நேத்தி கூட சொல்லியிருந்தேன் அந்த குரூப்ல. யோ மியூட்ட போட்டுயா பேசி முடிங்க சீக்கிரமா அப்படின்னு. நடுவுல அருண் வருவாரு. ரொம்ப நன்றி அருண், நீ வந்துட்ட அப்படின்லாம் நினைக்கும்போது மறுபடியும் அருண் அனுப்பிட்டு இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இதுல இல்ல நம்ம சுபா, இதுல மைண்ட் இன்னொன்னு வாய்ஸ் என்னன்னா பவித்ரா மட்டும் தான் இன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. வெளியில யாருக்கும் சுத்தமா பிடிச்சிருக்காது அப்படின்னு ஆனந்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. அது வந்து ஆனந்தி சொல்லுவாங்க, உனக்கு நீயும் லவ் பண்ண மாட்ட, வேற உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணாலும் உனக்கு பிடிக்கலன்னு. பட் உண்மையாவே பவித்ரா வந்து ஐ திங்க் நம்ம மைண்ட் வாய்ஸ் தான் பேசினான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சுபா, இன்ஃபேக்ட் போற போக்குல சாட்சனாவும் ஜெஃபும் நேத்திக்கு சாட்சனா 5 நிமிஷத்துல வரேன், நீங்க 1/2 மணி நேரமா பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு போட்டு போயிருக்கோம். இன்னைக்கு ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கழிச்சு விஷால் கூப்பிட்டாதான் வருவாங்களாம்ப்பா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போற போக்குல ஒரு சூன் சொல்லிட்டு போயிருப்பான். ஆக்சுவலா இந்த மாதிரிதான் இருக்கு வீட்டுக்குள்ளேயே. விஷாலும் தர்ஷிகாவும் இதுல விஷிகான்னு வேற இந்த இமாது வேற திட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவரு தேவையில்லாம அந்த ஹேஷ்டாக் வேற போட்டு விட்டுட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு. தெரியல, யாரோ அவங்க ஆள் மனசுல போய் பதிய வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது கியூட்டா இருக்குன்னு. பிளாக் பெப்பர் இருக்கீங்களா? யாரும் இல்லைங்க, விஜிஎஸ். வணக்கம். கரெக்ட் கரெக்ட். பேசலாமா? ஜஸ்ட் டாக் வித் விஷ்ணு ப்ரோ. சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். குட். ஆக்சுவலாக வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் லாஸ்ட் சீசனில் வந்து உங்களை வந்து நிறையா ஒரு 2-3 வீக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நிறைய திட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் நிறையா வந்து நன்றி நன்றி. இன்னும் இந்த மனுஷன் வேற மாதிரி ஏதோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ மல்டிபிள் ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அண்ட் ஆல்சோ இந்த ஜெயிலில் போட்டப்பெல்லாம் வந்து கேள்வி கேட்டது ஒரே ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன். வேற யாரும் அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டதில்லை. நான்லாம் அதுக்கு எதுக்குடா ஒர்த்து அப்படின்ற மாதிரி நின்று கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுதான் எங்கெல்லாம் ரிமூவ் பண்றது அவள்தான். பட் அது எல்லா டேயுமே ஒரு நாள் இல்லைல்ல, சம்டைம்ஸ் பேட் டேஸ் வரும். சில இது வந்து நான் பர்பஸா பண்றது. பிகாஸ் அதெல்லாம் விசித்திரம் மேம் கூட கரெக்டா. ஆமா, ஏன் பிகாஸ் என்னன்னா சில பேரோட ஒரிஜினல் கேரக்டர் எனக்கு தெரியணும்ல. ஸோ அதனால சில விஷயங்கள் பண்றது. மற்றபடி எல்லாமே கேமுக்கு தான். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வரணும்ல, அது நான் பண்றேன். நீங்க 24/7 பார்த்தாலுமே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். அதை நாங்கள் கண்டிப்பா எங்க சீசன்ல கொடுத்துருப்பாங்க எல்லாருமே, நான் நினைக்கிறேன். கரெக்ட். சரி, நம்மலாம் விஜய் டிவி பார்த்து வளர்ந்துட்டு வந்தாங்க, உங்களை அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு விஜய் டிவியில காணோம். அப்புறம் எங்கிட்ட கிராஸ் பண்ணும்போது இன்னொரு பக்கம் சீரியல் உட்காந்துட்டு இருந்தீங்க. ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் இங்க பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. வாய்ப்பு கிடைக்கிறதே நம்ம போய் அப்படியே ஒட்டிக்க வேண்டியதான், என்ன பண்றது. கரண்ட் சீசன்ல ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ கரண்டா முத்துக்கு வந்து இனி ஓட் லீடிங் இருக்கு. அது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா ஒண்ணுமே இல்ல. பழைய ஓட் பேங்கிங் தான் இன்னி வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அவங்களும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாதனால அவங்க ஓட் பேங்கிங் எதுவும் அப்படியே தான் இருக்கு. அதனால முத்து லீடிங்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி என்னோட தாட் இருக்கு. இஸ் தட் ரைட்? அப்சல்யூட்லி ரைட். பெரிய புல்லிங் இல்லை, ஓகேங்களா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு தான் ஒரிஜினல் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஓட் பேங்க் மாறும். நீங்கள் இப்போ வரைக்குமே நினச்சிட்டு இருந்த டாப் 5ஓட ஆர்டரே மாறப்போகுது. வேற மாதிரி ஒரு ஆர்டர் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ டாப் 10 ஆர்டரே மாறும். இப்போ இருக்கிற ஓட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் அந்த பழைய இதை வச்சு தான் ஓட்டிங் இருக்கே தவிர, அதில் எக்ஸப்ஷனலாக வந்தது இந்த ராணுவ. அது எதனாலன்னு தெரில. அது பெரிய பேங்க். அது வந்து அது இன்டர்நேஷனல் பேங்க். ஸோ அதில் ஓட்டிங் வரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ப்ரோ, விஷ்ணு ப்ரோ, நான் ராணா உள்ள என்டர் ஆகி 2வது நாளே நான் என் ரிவ்யூவில் சொன்னேன் ப்ரோ. ஆமாம், பெரிய அண்டா வெளில இருக்கு, பெரிய அண்டா இறக்கி வச்சுட்டு தான் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு. அப்ப யாரும் நம்பல, என்ன அடிச்சாங்க. இல்ல அப்படியா? நான் எப்பயும் ஒரு சில டைம்ல நான் நிறைய டைம் உண்மைதான். இல்ல நிறைய பேர் நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து சேனல் ரிவ்யூவர்ஸ் போட்டதே நான் பார்த்தேன். நான் அப்பயே யோசிச்சேன், என்னடா இது இப்படி ஒரு சப்போர்ட் ஃபேக்டர். நான் அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல போய் பேஜை பார்த்தா 28,000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்துச்சு. என்னடா இது இப்படி பேசுறாங்க, ஆனா பெருசா ஒன்றும் தெரியலையேப்பா ஆளை பார்த்தா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா இது பெத்த கை போலையே.
பெருசா ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா பெருசா இங்க பேங்க் எதுவுமே கிரியேட் ஆகல தலைவரே. இவ்வளோ ஓட்டு போடுறவங்க அட்லீஸ்ட் அவர் ப்ரொஃபைலுக்கு போய் போட சொல்லுங்க. கொஞ்சம் கூட ஏற மாட்டேங்குது. தட்ஸ் ரைட், இங்க தட்ஸ் மட்டும் ரைட். பாட்ஸாவே எக்ஸாக்ட்லி. போடுறாங்க. அங்க போய் கொஞ்சம் ஓட்டு போட்டு அவர் ப்ரொஃபைலை ஏத்தி விடுங்க பாவம். அது சொன்னீங்களா அது அது கரெக்ட். அப்ரப்டா அது வந்து ராங்கா தெரியுது. ஸோ ஆமா அப்படிங்கும்போது நான் அது கிராஸ் செக்கை நீங்க நிறைய பண்ணி பாருங்க. ஒரு ஒரிஜினலா ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரொஃபைல்லுமே அந்த சேஞ்ச் ஓவர் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் அது கண்டிப்பா யாரு என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. இந்த சீசன் வரைக்குமாச்சும் அந்த ஃபாலோ பண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்ல அந்த இப்ப நீங்க இந்த எதுவும் ஏறல. ஒரிஜினலா ஆர்கானிக்கான்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்படி பார்த்தா தர்ஷிதா குப்தாவோட 2.3 மில்லியன் எனக்கு என்னமோ அது ஆர்கானிக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது அது முன்னையில இருந்தே இருக்கு தலைவரே. அது முன்னையில இருந்து இருக்கு. பட் ஆனா அதோட எஃபெக்ட் எங்கேயுமே எஃபெக்ட் வெளியே ஒண்ணுமே இல்ல. தெரியலையே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்துட்டு நான் சொல்றேன். நான் பிக் பாஸ் வந்ததுல இருந்து நான் சொல்ல வரேன். நீங்க முன்னாடி இருந்தது அது இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது அவங்க இவ்வளவு ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க, அவங்களும் ஓட்டு போடுவாங்க அப்படி நான் சொல்ல வரல. அது நடக்காது. நான் பிக் இல்ல பாஸ் அப்படி உள்ள பார்த்தா வந்து இப்ப நான் இப்ப உங்களை நீங்க பார்த்தேன் அப்படின்னா பேசுறீங்களே. நான் அங்க இருந்து பார்த்திருக்கேன். ஆ, மீன்ஸ் கணக்கான காலங்கள்ல இருந்து பார்த்திருக்கேன். ஐ நோ யூ as a actor. யா, That's it. யா, யா. ஆனா அந்த ஒரு எனக்கு நீங்க பெர்ஸ்பெக்டிவாவது தெரியும். எனக்கு வந்து உண்மையா நான் சொல்றேன். நான் உள்ள போகும்போது 170K தான் இருந்துச்சு. என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா? நான் அத்தனை சீசனா நான் நான் இருந்திருக்கேன். ஓகேங்களா? லைக் அதாவது விஜய் டிவில சீரியல் ஆஃபீஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 170 தான் இருந்துச்சு. நான் பிக் பாஸ் போயிட்டு எனக்கு பிக் பாஸ்ல இருந்து எனக்கு கிடைச்ச ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ். எனக்கு ஒரு பெரிய லவ் கொடுத்த நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 428 இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. ஸோ அப்புறம் இப்போ 410 அப்படி இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு நான் ஏர்ன் பண்ண ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் பிபி. பிபி வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆடியன்ஸுங்க. ஆல் கிளாஸ் ஆஃப் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா? தே வில் லைக் யூ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பீப்புள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஃபேக்டர் கொடுப்பாங்க. இது வேற ஒரு ஆடியன்ஸ் டோட்டலாவே. நீங்க சீரியல் ஆடியன்ஸ் வேற, இது டோட்டலா வேற ஆடியன்ஸ். அதுதான். கண்டிப்பா அந்த லைவ் ஆடியன்ஸ் வேற, 1 ஹவர் ஆடியன்ஸ் வேற. அந்த டிஃபரன்ஸும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சீசன்ல இருந்து. ஆ அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. பட் இந்த சீசன்ல நான் வாட்ச் பண்ணும்போது ஏன்னா நிறைய ஸ்பேஸ்ல வரும்போது பேசுறதே வந்து நம்ம 1 ஹவர் பார்த்துட்டு வந்தா எனக்கு பேசுறது வேற மாதிரி பேசுறேன். நானே லைவ் பார்த்துட்டு வந்து பேசினா வேற மாதிரி பேசுறேன். ஸோ தட் டிஃபரன்ஸ் இஸ் தேர் டெஃபினெட்லி. கரெக்ட். யா ரைட். ஸோ ஓட்டிங் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பழசு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பண்ண ஓட்டிங் அதுக்கப்புறம் மற்றபடி எதுவும் இதாகல. அண்டு எவிக்ஷன் பண்றதும் வந்து ஏதோ பேருக்கு எவிக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நம்ம பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்காங்கன்னு உள்ள இருக்கவங்களை எவிக்ட் பண்ணாதான் கேம் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி என்னோட தாட்ஸ் இருக்கு. ஆமா. லைக் அது இப்ப நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சத்யா, ஆனந்தி, தக்ஷிதான்னு பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குல்ல, நம்மலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆளுகளை எவிக்ட் பண்ணாதான் கேம்ல கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் இருக்குன்றது என்னோட தாட். லைக் சாச்சனா. ஆமா. இந்த வாட்டி நடக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். நாளைக்கு தெரிஞ்சிரும். ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ள தெரியும். ஓகே. விஷ்ணு ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சத்யா அவுட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த மாதிரி தான் தெரியுது. பட் என்னன்னா அது தேவையில்லைல்ல. அது ஒன்றும் பெருசா இம்பாக்ட் பண்ணாது உள்ள. கேம் இல்ல சுவாரஸ்யமாக்கணும்னா தெரியல இந்த வாட்டி சத்யா. ஆமா, சத்யா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா தெரியல. ஆனா இந்த கேம்ல வந்து சத்யா கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டாரு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ். இல்ல விஷ்ணு ப்ரோ இந்த கேம்ல விளையாடினவங்க இப்ப நிறைய டைம் பாத்தீங்கன்னா இப்ப ரியா தியாகராஜனும் வெளில போனாங்க. அந்த வாரம் வந்துட்டு ஷீ பெர்ஃபார்ம்டு வெல் தான் ஓரளவுக்காச்சும். ரொம்ப மந்தம்லாம் கிடையாது. ஓகே. ஆக்சுவலி when compared to சத்யா ரியா தியாகராஜன் நல்லா தானே கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்துட்டு விளையாடினாங்கல்ல. ஓகே. அந்த வகையில பட் இதுக்கு மேல சத்யாக்கு பட் மைலேஜ் செல்வா எனக்கு தெரிஞ்சு நீ தேவையில்லை. பட் செல்வா நீ ம் அன்அஃபிஷியல் ஓட்ஸ் கொஞ்சம் ரெஃபரன்ஸா எடுத்துப்போம் இந்த இடத்துல. சரியா? ம், ரியாக்கு ம். ஓட் இல்ல. ஷி ம் வாஸ் ஆமா கீழே தான் இருந்தாங்க. ஆமா பட் சத்யா அப்படி இல்ல. சத்யா இஸ் கெட்டிங் சம் ஓட் பேங்க். இல்ல இமாத் ப்ரோ, சத்யா நான் என்ன கொஞ்சம் கேட்குறேன் டீசன்ட் ஓட் அப்படின்னா பேங்க் இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்ப என்னை மாதிரி ஆள்லாம் வெளியே தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியலையா, ஓட்டு போடலையா, அப்படிதானே இருக்கும் யாருக்கு? இந்த ரியாக்கு. ஆமா, ரியாக்கு அப்படிதான் இருக்கும். எஸ், டு பி ஃப்ராங்க். இப்ப நம்ம எல்லாருமே பேசுறோம் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நான் போய் ஓட்டு போட்டேனா அப்படின்னா கிடையாது. ம்ஹும். ம் இல்ல இல்ல இமான் அது எனக்கு ஒரு கரெக்ட். கேள்வி. அதான் விஷயம்.
ஆமா இப்ப நாளைக்கு நானே போனா கூட நீங்க ஓட்டு போட மாட்டீங்க. இமாத் ப்ரோ உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவோம் ப்ரோ, கவலைப்படாதீங்க. அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. விஷ்ணு ப்ரோ ஐயா கேட்டீங்களா? ஏங்க கூட இருக்கிற கோவஷா இருக்காரு பிறகு அவரே கூட இவாதுக்கெல்லாம் போட போட்டாரு, கூட தான் இருக்காரு, பேசிட்டு தான் இருக்காரு. அப்புறம் ஆமா வந்துட்டு இவாதுக்கு ஆமா போடுவானா அவனுக்கு தெரியாது. அவன் எங்களுக்கு வேற யாரையா அன்ஷிதா மாதிரி அட்ராக்ட் பண்ணணும். அன்ஷிதா அப்புறம் அன்ஷிதாக்கு அவன் போடுவான். அக்ஷயாவா யாரா அது? யாரு டேய் யாரா அது? நீ செல்வா. வேற ஏய் இருடா டேய். ஏய் செல்வா யாருக்கும் சப்போர்ட் பண்ணானே யாரா அது? என்னையும் குத்துறீங்களா? நானே சொல்றேன், அக்ஷரா ரெட்டி சீசன் அக்ஷயா 5 ரெட்டி. அக்ஷரா. நான் ப்ரோ இங்க பாருங்க, இமாது உள்ள போயிட்டு அக்ஷரா ரெட்டி மாதிரி யாராவது வந்தாங்கன்னா செல்வா அக்ஷராக்கு தான் ஓட்டு போடுவான். புரியுதா? எனக்கு தெரியும், எங்க பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் உள்ள போனோன்னு நானே முடிவு பண்ணிடுவேன், கண்டிப்பா இவனுங்க எவனும் நமக்கு ஓட்டு போட மாட்டானுங்க அப்படின்னு. இமாத் அப்படி கிடையாது. லைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஹூஸ் பிளேயிங் த கேம் அதான். ஐயா விஷ்ணு ப்ரோ எங்க கிளம்பிட்டாரு காணோம். மேபி இட்ஸ் டைம் ஆயிடுச்சுல்ல. சுரேஷ் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நாளைக்கு காலையில் டப்பிங் இருக்கு நான் கிளம்புறேம்மா அங்கே சொல்லிட்டு போல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த சீசனில் யூனிவர்சல் ஸ்கிரீன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். வேறு லெவல் ரெஸ்பான்ஸு செம்ம. ஸோ அடிக்கடி ஹரி இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மெனி ஆஃப் தம் ஃபெல்ட் தட் ஏனோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2 பேர் சொன்னாங்க, நாங்கள் எத்தனையோ ஸ்பேஸ் போயிருக்கோம், ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ரெக்வஸ்ட்டு அக்செப்ட் பண்ணது கிடையாது, பட் இங்கே ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி எங்களை பேச வச்சிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ சுபா ரொம்ப நேரமாக கை தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னே ஒன்று தான் ஆக்சுவலாக லாஸ்ட் பாயிண்ட்டு. நம்ம டைம் இமாத் ப்ரோ நான் உங்கள் டைம் ஜோனில் தான் இருக்கேன். அந்த டைமுக்கு ஓகே, பட் இந்தியா டைம் ஜோனில் உட்காந்துட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறாங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். ஸோ ப்ரோ பேசுற எல்லாருமே ஐடி பீப்பிள் தான் ப்ரோ, பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே ஓகே ஹரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அலாரம் வச்சுப்போம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே யா மணலி தினேஷ் நீங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி சுபா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு வந்துடலாம். எஸ் சுபா சவுண்ட பாத்தீங்கல்ல? இல்ல அப்பவே பேசணும். நான் தெளிவா சொல்றேன்ல, அவரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. மரியாதை கொடுத்து ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தா உடனே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீ சத்யாக்கு போயிட்டு அங்க சவுண்ட் அருமைடா. அந்த சவுண்ட் யார் தெரியுமா? இதான் அந்த சவுண்ட். நீனு சத்யாக்கு போயிட்ட, சத்யால வாய்ப்பே இல்ல. நான் ஒரு என்னோட ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் ஜஸ்ட் மை வைல்ட் கெஸ். என்னன்னா வைல்ட் கார்டு எல்லாம் வரிசையா அனுப்பிட்டு இருக்கிற பட்சத்துல ஒருவேளை கோவா அங்க உடைக்கணும்னு நினைச்சா ராயன் அனுப்பிடலாம். ஸோ ஏன்னா லீஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5ல சாச்சனா, ஆனந்தி, தர்ஷிகா, அதுல ரயனும் இருக்கான். ரயனுக்கு மேலதான் சத்யா இருக்காப்ல அன்அஃபிஷியல். ஸோ அண்ட் சத்யா ஆஸ் யூ நோ ஹோஸ்டுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட், வேற ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஈவன் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லேயே சொல்லியிருப்பாரு, போன வாரம் கூட மீட் பண்ணோம், இல்லை 2 வாரம் முன்னாடி கூட மீட் பண்ணோன்னு. ஸோ அதனால அவங்கெல்லாம் ஃபேமிலி ரவுண்டுக்காக அவங்கெல்லாம் ரிசர்வ் செய்யப்பட்ட மக்கள். அவர் ஒண்ணும் பண்ணலங்கிறது நமக்கும் தெரியும். ஆனா அதெல்லாம் இங்க வந்து மேட்டர் கிடையாது. ஸோ ஐ ப்ராபப்லி ஃபீல் எய்தர் ஆனந்தி ஆர் ரயான் ஆர் 2. சாட்சினா நான் சொல்ல மாட்டேன், போனா நல்லா இருக்கும், ஆனா எனக்கு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சாட்சனா போனாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரமே அவங்களுக்கு இருந்த அந்த பேட் நேம் எல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டாங்க. ஓரளவு இந்த வாரம் வந்துட்டு அதிகப்படியான இப்ப பியூர் கிளியரன்ஸ்ல இருக்கு. இப்ப அந்த பொண்ணு போச்சுனாலே நல்லதுதான். எனக்கு சத்யா இதுக்கு மேல இந்த கேம்ல என்ன மைலேஜ் கொடுக்க போறாருன்றது தெரியல. அண்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், எனக்கு ரயான் வந்துட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில சேனல் அமைச்சது வந்துட்டு ஜாக்லினோட கேமை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுறதுக்காகவோ whenever she is down. அதனால இப்ப ரயான் எடுப்பாங்களான்றதும் தெரியல. பிகாஸ் ஒரு பிசிக்கல் கேம்னு வரும்போது ஒரு ஸ்ட்ராங் காம்பீட்டிங்காவும் காமிக்கிறார்ல. when compared to சத்யா, he is providing contentல. சத்யாவில எதுக்கு வச்சிருக்கிறாருன்னு நம்ம இன்னைக்கு இல்ல, ஒரு 3வது வாரத்துல இருந்தே கேட்டுட்டு தானே இருக்கோம். ஆனா இத்தனை வாரம் கடந்து வந்துட்டாருல. இத்தனை நாள் என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ணல. இனிமேலும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்னமோ சத்யா அண்ட் சாட்சனாவா இருக்குமோன்னு தான் எனக்கு யோசிக்க வைக்குது. பட் நாளைக்கு இமாத் ஏதோ 2 பிசாசு பாட்டு போட்டதுனால, காதல் பிசாசு வேற போட்டதுனால நான் ஒருவேளை தர்ஷிகா அண்ட் சாட்சனாவா இருக்குமோன்னு யோசிச்சேன். குட்டி பிசாசு காதல் பிசாசுன்னு போட்டதுனால ஒருவேளை விஷால கொஞ்சம் காப்பாத்தி விடலாம், அவன் கேம்ல கண்டினியூ பண்ணட்டும், இந்த கிரிஞ்சு போதும்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏதோ 2 பிசாசு போனா போதும். ஓகே மாட் நம்ம போஸ்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா?